அனைவருக்கும் வணக்கம். TRB எஜுகேஷனில் யூனிட் 6ல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அந்த டாப்பிக்கில் ஓகேங்களா, நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். ஸோ அதிலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இரு காரணி கோட்பாடு 2 ஃபேக்டர் தியரி யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்பியர்மேன். ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து டெர்மன், ரெண்டாவது வந்து பீனி. ஸோ சிங்கிள் ஃபேக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே. செகண்ட் ஃபேக்டர் வந்து ஸ்பியர்மேன். ஓகே. சிங்கிள் ஃபேக்டர் தியரி வந்து டெர்மன் அண்டு பீனி ஒரே ஒரு ஃபேக்டராக இருக்கும், பொது ஃபேக்டர். ஸோ டூ ஃபேக்டர்னா ஸ்பியர்மேன். தமிழில் வந்து பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி அப்படின்னு 2 ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். ஸோ ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மூணாவது வந்து குரூப் ஃபேக்டர். குரூப் ஃபேக்டர் வந்து தர்ஸ்டைனு. மல்டி ஃபேக்டர் வந்து தார்ண்டைக். தர்ஸ்டைன், தார்ண்டைக். இதில் 4 டிவிஷனாக இருக்குது, இது 7 டிவிஷனாக இருக்குது. அந்த குரூப்ஸ் ஓகே 7 ஸ்பெசிஃபிக் அந்த ஃபேக்டராக இருக்கும். இதில் 4 ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸ்பியர்மேனை பற்றி சார்லஸ் ஸ்பியர்மேன் ப்ரொபோசட் த 2 ஃபேக்டர் தியரி. இது ஓகேங்களா. 2 காரணம், பொது காரணி, சிறப்பு காரணி. ஓகே. ரெண்டாவது கொஷின். சரி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளது டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ஜஸ்ட் 1000 rupees. ஸோ 44 டெஸ்ட்டு. ஸோ இப்போ 10 டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கான அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மற்ற சோர்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்ருங்க. இப்போ கண்டினியூ பண்ணிக்காங்க. ஓகேங்களா. டெய்லியுமே நடக்கும். ஸோ 50 கொஷின்ஸ். ஓகேங்களா. ஓகே. டெலகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற டெட் எக்ஸாமுக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. சரி, செகண்ட் கொஷின். Which theory suggests the intelligence consists of 7 primary mental abilities? ஸோ 7 இருக்கிறது என்ன அப்படின்றதே கேட்குறாங்க. ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகேங்களா. தர்ஸ்டைன் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். தர்ஸ்டைன்ன்றது என்ன சொன்னாங்க, மல்டி ஃபேக்டர். ஓகே. மல்டி ஃபேக்டருக்கு வந்து 7 இருக்குது அப்படின்றது. கில்போர்டு நம்ம நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு பார்க்க பாருங்க. அதே போல் கார்டன்னு பல கட்டமைப்பு கோட்பாடு பார்க்க பாருங்கள். இது ஸ்டென்பர்க் அப்படின்ற ட்ரை தெரி. ஓகேங்களா. 3 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அனலிட்டிக்கல், கிரியேட்டிவ். ஸோ அந்த இது அதுவும் நாம் பார்க்க பாருங்கள். ஸோ இது வந்து 3 இருக்கும். கில்போர்டு வந்து 8 இருக்கும். மல்டிபிள் வந்து 7 இருக்குது. ஸோ 7 ஃபேக்டர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நல்லா தெளிவாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. நம்ம பார்க்குறது இப்போ பார்த்தது தான். ஓகேங்களா. டெர்மன் பினவில் 1, ஸ்பியர்மேனில் 2 ஃபேக்டரு, தர்ஸ்டைனில் 7, மல்டிபிளில் தார்ண்டைக்கில் 4 இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இந்த 7 ஸ்பெசிஃபிக் கோட்பாடு பார்த்திங்களா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படியே கண்டினியூவாக ஆகி வரும். ஓகேங்களா. இந்த இது தான். ஸோ இடையாற்றல், புலன்காட்சித்திறன், எண்ணாற்றல். ஓகே. சொல்லாற்றல், வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், மனப்பாடம் நினைவாற்றல் செய்யணும், சொல் வேகத்திறன். இந்த ஒரு 7 ஃபேக்டர்ஸ் தான். ஓகேங்களா.
Next question. Gardner. How many types of intelligence are there? அப்படின்றது Gardner 9. Gardner வந்து ஃபஸ்ட்டு 8 இன்டெலிஜென்ஸு, இப்போ அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க 9. ஸோ அது கூட என்னன்றது பார்த்தோம். பாருங்கள், அந்த 8 ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணால் அந்த 8 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள். ஸோ இதை வச்சு ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டனர்னால் 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ட்ரையார்ச்சிக் தியரின்றனா அது 3 அப்படின்ற ராபர்ட் ஸ்டென்பர்க்கு. அது என்னென்னா ஒன்று அனாலிட்டிக்கல், க்ரியேட்டிவ், இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இல்லை ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ கார்டனருக்கு அதே போல் நம்ம கில்போர்டுக்கு வந்து பார்த்திங்களா இந்த 5x6x6 180 நுண்ணறிவு காம்போனன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 180 ஃபஸ்ட்டு இருந்தது 120. இதுவே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. முன்ன பழைய இது 4x5x6, இப்போ வந்து 5x6x6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 4ல் விச் சைக்காலஜி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து 2 பேரும் பீட்டர் சலோவே அண்ட் ஜான் மேயர். ஓகேங்களா? பின்னாடி வந்து கோல்மன் வந்து பிரபலப்படுத்தியிருப்பார். கொஷின் நம்பர் 5ல் ட்ரைஆர்ச்சிக் தியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்பர்க்கு தான். இது என்னென்னா ஒன்று அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு, ரெண்டாவது க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸு, ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸு. ஸோ 3 விதமான ஃபேக்டர்ஸை வச்சு அளவிடுறது தான். ஸோ ட்ரையார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆல்பர்ட் பீனே 1, இவங்க வந்து 3, கில்போர்டு வந்து இப்போ வந்து 5x6x6, ஆர்பி கேட்டல் வந்து இதுக்கு ஹூ டெவலப்டு த ஐக்யூ ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ஐக்யூ அடிக்கடி நம்ம வெளியில் பேசுகிறீங்களா, ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கோஷன். இப்போ ஐன்ஸ்டீனுக்குன்னா ஒரு 160 இருந்துச்சு அப்படின்றான். ஸோ அந்த மாதிரி யார் இதை ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஸ்டெம். ஓகே, வில்லியம் ஸ்டெம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து மன வயது பை கால வயது இன்ட்டு 100. ஓகேங்களா? மன வயது உண்மையான வயது இன்ட்டு 100. மன வயது அப்படின்றது என்னென்னா சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா பெரியவங்க மாதிரி பேசுவாங்க, பயங்கர நாலேஜாக இருக்கும். அப்போ அந்த வயதை மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரு 15 வயசு அளவுக்கு இது காட்டுது, ஆனால் அவனுக்கு ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா 10 வயசு தான் அப்படின்னு இப்படி. ஸோ 150. ஸோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் 150 அப்படின்றது. ஓகே. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட் அப்படின்றது என்னென்னா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு யாருன்னா கில்போர்டு. ஓகே. ஸோ இவருடைய படி பழைய இது 4, 5, 6, புது இது படி பார்த்திங்கன்னா 5, 6, 6. சொல் பொருள் செயல் இது சொல் பொருள் செயல், இது பொருள் செயல் விளைவு, உருவம் அது அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அதுதான் கார்டனர்து 8, நவ் வந்து 9. ஓகே. ஸ்பியர்மேன் 2, பொது காரணி சிறப்பு காரணி. தஸ்டன் வந்து குரூப் இது மல்டிஃபேக்டர். ஓகே, மல்டிஃபேக்டர். ஸோ 7. fluid and crystallized intelligence theory. Fluid and crystallized intelligence என்ன ஆர்பி கேட்டல் அண்ட் ஹார்ன். ஓகே. பாய்ம மற்றும் படிக கற்றல் நுண்ணறிவை வேறுபடுத்தினர். which test is used to measure creativity. ஓகே, நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோவில் இன்டெலிஜென்ஸ் மட்டும் உங்களுக்கு இது பண்ணியிருப்பான்.
ஸோ க்ரியேட்டிவிட்டியிலலாம் கொஷின்ஸ் பாருங்கள். விச் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் க்ரியேட்டிவிட்டி? டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ டாரன்ஸ் டெஸ்ட் அசஸ் fluency, flexibility, originality and elaboration. Okay. Who proposed the investment theory of creativity? Sternberg. Okay. ஏற்கனவே இன்டெலிஜென்ஸில் ஸ்டென்பர்க்கு நம்ம பார்த்துருப்போங்க. என்னன்னு பார்த்தீங்களா, ஆர்ச்சிக் தியரி, ட்ரைஆர்ச்சிக் தியரி. ஓகே. The concept of divergent thing associated with creativity. Intelligence வந்து convergent thinking. இது பல முறை கேட்டிருக்காங்க. இது divergent thinking. Which is not a component of creativity according to Torrance. எது டாரன்ஸ்குள்ளே வராதுன்னா மெமரி வராது. ஸோ ஃப்ளூவன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி. ஸோ அதுதான் அவருடைய ஃபேக்டர்ஸாக இருக்கும். கொஷின் நம்பர் 30. மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்களா, கார்டனர். ஓகே. கார்டனர். தர்ஸ்டைன் வந்து என்னென்னா மல்டி ஃபேக்டர், இது மல்டிஃபுல். கார்டனர் இது வந்து பார்த்திங்கன்னா 8, நவ் வந்து 9. ஓகேங்களா. இவரது வந்து 7, ஸ்டென்பர்க்கு 3, கில்போர்ட் கட்டமைப்பு 5, 6, 6. ரெஷ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில். இது வந்து எல்லாமே நுண்ணறிவு அளவு கோள்கள். ஓகேங்களா. ஸோ அதுதான் முக்கியமானது. இது ஒரு டாப்பிக்கு. both verbal and performance IQ. Wechsler adult intelligence scale. சொல் புரிதல், பார்வை, தர்க்கம், நினைவகம், செயலாக்க வேகம், இது எல்லாமே வரும். verbal and performance. which theory emphasis, எது முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ப்ராக்டிக்கல், அனலிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்துங்க இல்லைங்களா. ப்ராக்டிக்கல், அனலிட்டிக்கல் அப்படின்றது ஸ்டென்பர்க் ட்ரையார்ச்சி தியரி அப்படின்றது. Who introduced the concept of the mental age in intelligent testing அப்படின்னா ஆல்பர்ட் பீனே தான். ஸோ ஐக்யூக்கான ஃபார்முலா மென்டல் ஏஜ், உண்மையான வயது, கால வயது இன்ட்டு 100. ஓகே. ஒரு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி அதனுடைய உண்மையான வயதுடன் ஒப்பிட மன வயது கருத்தை உருவாக்கினேன். கொஷின் நம்பர் 17. ஸ்டென்பர்கில் எது இல்லை அப்படின்றாங்க. ஸோ எமோஷ்னல் இல்லை, the Flynn effect. ஓகே. Flynn effect அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் இன் ஐக்யூ ஸ்கோர்ஸ் ஓவர் ஜெனரேஷன். Flynn எஃபெக்ட்ன்றது இன்க்ரீஸ் இன் ஐக்யூ ஸ்கோர்ஸ் ஓவர் ஜெனரேஷன். ஓகே. ஃப்ளின் விளைவு என்பது சராசரி ஐக்யூ மதிப்பெண்கள் காலப்போக்கில் அதிகரித்து உள்ளது என்பதை காட்டுகிறது. இதற்கு காரணம் வந்து ஐக்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல எஜுகேஷன், நல்ல ஊட்டச்சத்து, என்விரான்மெண்ட் போன்ற காரணிகளால் ஏற்படுகிறது. ஸோ இது இம்பார்ட்டண்ட். எந்த டெஸ்ட் இஸ் டிசைன்டு ஃபார் சில்ட்ரனுக்கு அப்படின்றது பார்க்குறாங்க. ஓகேங்களா. 1 வெஸ்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். ஸோ அது ஏஜ் பாருங்கள், 6 to 16 ஏஜ். வெஸ்லர் ப்ரீ ஸ்கூல் அண்ட் ப்ரைமரி ஸ்கேல் ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஸோ 2 to 7. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து பி அண்ட் சி.
ஏஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன் 6 to 16, யூ 2 to 7. ஓகே, இது வந்து அடல்ட்டுக்கு. ஸோ அடல்ட்டுன்னா ஒரு எபோவ் 18 ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 to 7, 6 to 16 இது ஸோ அடல்ட்டுக்கு. தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கார்ட்னர். மல்டிபிள். ராபர்ட் ஸ்டென்பர்க் வந்து ட்ரையார்ச்சரி. கில்போர்ட் வந்து இது ஒரு கட்டமைப்பு கோட்பாடு. தர்ஸ்டைன் வந்து 7 மல்டிஃபேக்டர். ஓகே, குரூப் ஃபேக்டர் வந்து தார்ண்டைக். ஒன்பது. Which of the following is a key characteristic of creativity? ஸோ ஆக்கத்திறன் பற்றி அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமானது என்னென்னா ஒரிஜினாலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. படைப்பாற்றல் என்பது புதிய மற்றும் பயனுள்ள யோசனைகளை உருவாக்குதல். ஸோ சிந்தனையை மாற்றி அமைக்கும் திறன். ஆல்பர்ட் ஸ்டான்போர்ட் பீனே இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஓகேங்களா was adaptation of Peeney-Simon scale. ஓகேங்களா. Wechsler scale adult. ஆங்கிலம் பேசும் மக்களுக்கு ஸ்டான்போர்ட் சோதனையை மாற்றி அமைத்தார். ஓகே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ். Which type of intelligence involves understanding and managing emotion? Okay, which type of intelligence? Understanding and managing emotional intelligence. உணர்ச்சி நுண்ணறிவு என்பது தன் மற்றும் பிறரின் உணர்ச்சிகளை அடையாளம் காணுதல், புரிதல் மற்றும் நிர்வகிக்கும் திறன். ஜி ஃபேக்டர் ஸ்பேர்மேன் தெரியல ரெஃபர்ஸ் டு ஜி ஃபேக்டர்னாவே என்ன? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டர்லைங் த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்னால் எஸ் ஃபேக்டர். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸு க்ரியேட்டிவிட்டி இதில் வராது. ஸ்பேர்மேனுடைய 2 ஃபேக்டர் தியரியில். நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் விச் டெஸ்ட் மெஷர்ஸ் நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்களா? ராவன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ். who classified intelligence into fluid. நம் fluid ஏற்கனவே பார்த்துருக்கேங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல் அண்ட் ஹார்ன், ஜான் ஹார்ன். ஓகே, threshold theory suggests that creativity requires moderate IQ above 120 but not necessarily very high. Moderate IQ above 120 but not necessarily very high. த்ரெஷ்ஹோல்டு தியரின்றது. ஸோ மாட்ரேட் ஐக்யூன்றது 120. ஓகேங்களா. ஸோ வெரி ஹைன்னா 150 எபோவ் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்கேலினுடைய அளவை நாம் பார்த்துக்கலாம். கார்டனர் தியரி எது கீழக்கிறதுல வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்டிக்கு, எக்ஸிஸ்டென்ஷியலு, ஸ்பேஷியலு, பிஹேவியர் வராது. ஓகேங்களா, நடத்தை மாற்றம். ஸோ இதில்னா 9 இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி பை ஸ்டென்பர்க், லூபர்ட் கம்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்களா? ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை லோ செல் ஐ. ஸோ தமிழில் பார்த்தீங்களா அசாதாரணமான சோதனைகளில் முதலீடு செய்து குறைவாக வாங்குதல் பின்னர் அங்கீகாரம் பெறுவதை அதிகமாக பெற்றல். ஸோ அப்படி டைவர்ஜென்ட் திங்கிங் இன் கிரியேட்டிவிட்டி விச் சைக்காலஜி எம்பஸ்டு த ரோல் அப்படின்ட்டு இந்த கருத்தை யார் முன்மொழிந்தார் அப்படின்னா ஏ அண்ட் பி, கில்போர்ட் அண்ட் டாரன்ஸ். இவங்க 2 பேரும் க்ரியேட்டிவிட்டியை டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்ட்டு முன்மொழிகிறாங்க. ஓகேங்களா. ஓகே.
கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னாவே என்னதுங்க, நமக்கு வந்து ஒரு சிங்கிள் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு க்ரியேட்டிவ் மோர் அப்படின்னா ஜெனரேட்டிங் மோர் மல்டிபிள் சொல்யூஷன் அப்படின்னாவே இதெல்லாம் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் விரிவாக அலசி ஆராயிறது. கன்வர்ஜென்ட்னா ஒரு குறுகிய மனப்பான்மையோடு கருது. ஓகேங்களா. இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரியேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. கன்ஃபார்மிட்டி, படைப்பாற்றலுக்குரிய நபர்கள் பொதுவாக பழக்க வழக்கங்களுக்கு இணங்காதவர்களாக இருப்பர். 4 stage of model of creativity was proposed Wallace. 4 stage of ஒன்று என்னென்னா ப்ரிப்ரேஷன், இன்குபேஷன், illumination, வெரிஃபிகேஷன். ஸோ 4 types of creativity. ஓகேங்களா. ஒன்று ப்ரிப்ரேஷன் தயாரிப்பு, இன்குபேஷன் அடக்கி வைத்தல், தெளிவுபடுத்துதல், illumination, வெரிஃபிகேஷன் சரிபார்ப்பு. Which type of intelligence involves understanding spatial relationship அப்படின்னா அதுவும் ஸ்பேஷியல் தான். ஓகே. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ்ஸ். ஓகே. வெளிப்பாட்டு நுண்ணறிவு என்பது விண்வெளி உறவுகளை புரிந்து கொள்வதுதான். ஓகேங்களா. visualizing and manifesting objects in space. ஐக்யூன்றது தான் மன வயது பை கால வயது இன்ட்டு 100. ஸோ ஆப்ஷன் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? வில்லியம் ஸ்டென். இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் 180 இண்டிபெண்ட் அபிலிட்டிஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்போர்டு. ஓகேங்களா. தென் 5 × 6 × 6. தியரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ப்ரொப்போஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்பெர்க். ஓகே. வெர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். வெர்பல் டெஸ்ட்னாவே வெஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ், வெக்காபுலரி சப்செட், வெஸ்லர் அடல்ட்டு. ட்ரையார்ச்சிக் தியரியில் மெஷர்ஸ் வந்து அனலிட்டிக்கலுக்கு இது, க்ரியேட்டிவ்க்கு இது, ப்ராக்டிக்கலில் இருக்குது, எமோஷ்னல் இல்லை. மெஷர்ஸு ஒன்லின்றது தப்பு, தப்பு, எமோஷ்னலில் இது 3ம் சேர்ந்தது தான். ஓகேங்களா. த ட்ரையார்ச்சிக் தியரி. இது ஸ்டாட்டன்னு சொல்லுவாங்க. ஸ்டென்பெர்க் ட்ரையார்ச்சிக் தியரி. ஓகே. ஸ்டாட் கோட்பாடு, ஸ்டாட் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு. கில்போர்டினுடைய நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் எது கீழே வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்பவுமே மெமரி வராது. ஓகேங்களா. ஆல்பர்ட் பீனி சைமன் ஸ்கேல் ஒரிஜினலி டெவலப்டு பை பார்த்திங்கன்னா யாருக்காகனா நல்லா படிக்கிற பசங்களுக்காக இது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. எப்போன்னா 1905. விச் தியரி லிங்க்டு க்ரியேட்டிவிட்டி டு ஃப்ளோ எக்ஸ்பீரியன்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோஜெட்மெண்டலி. ஃப்ளோ என்பதை படைப்பு செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபடும் நிலை என்று விவரித்தார். அடுத்து ரென்சுல்லி 3 ring மாடல் டிஃபைன்ஸ் கிஃப்டட்னஸ் as a காம்பினேஷன். அப்படின்னா என்னென்னா ஐஐக்கு, க்ரியேட்டிவிட்டி அண்ட் டாஸ்க் கமிட்மெண்ட். ரென்சுலியின் மாதிரியில் சராசரிக்கு மேற்பட்ட திறன், படைப்பாற்றல், பணி உந்ததி ஆகியவை அடங்கும். விச் டெஸ்ட் யூசஸ் ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் டு மெஷர் நான்-வெர்பல் இன்டெலிஜென்ஸ். நான்-வெர்பல் இன்டெலிஜென்ஸ் வந்து கோர்ஸ் பிளாக் டிசைன் டெஸ்ட். கொஷின் நம்பர் 45ல் சாவந்த் சிண்ட்ரம் இஸ் கேரக்டரைஸ்டு பை என்னன்னு பார்த்தீங்களா எக்ஸப்ஷனல் டேலண்ட் இஸ் இன் ஒன் ஏரியா டெஸ்பைட் காக்னிட்டிவ் டிசபிலிட்டிஸ்.
which of Gardner intelligence is most related to self-reflection? என்னென்னு பார்த்தீங்களா, இன்டர்பர்சனல் கார்டனர் இன்டெலிஜென்ஸில் இஸ் மோஸ்ட் ரிலேட்டட் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் எதுன்னு இன்டர்பர்சனல். தன்னைத்தானே, தன்னபர் நுண்ணறிவு என்பது தன்னுணர்வு, தன்னை பற்றிய ஆய்வு, தன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது தான் முக்கியமாக. அதுதான் அதனுடைய மீனிங், இன்டர்பர்சனல். வெஸ்லர் ஸ்கேல் வந்து அடல்ட்டு ப்ரொவைட் செப்பரேட் ஸ்கோர்ஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் பெர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ. ஃப்ளூயிட் கிறிஸ்டல் தனியுது, க்ரியேட்டிவ் அனாலிட்டிக்கல் இல்லை, எமோஷ்னல். 49th கொஷின், டாரன்ஸ் க்ரியேட்டிவிட்டி அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா எலாபரேஷன், மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, விவரங்களுடன் யோசனைகளை விரிவுபடுத்துதல், சொற்களஞ்சின் நிகழ்வுத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. கவ் ஃபார்ம் அசஸ்மெண்ட் பேட்டரி ஃபார் சில்ட்ரன் இஸ் லூரியா நியூரோசைக்கலாஜிக்கல் மாடல். லூரியா நியூரோசைக்கலாஜிக்கல் மாடல். கேஏபிசி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்காங்க. லூரியாவின் மாதிரி அடுத்தடுத்து ஒரே நேர செயலாக்கம் அடாப்ட் கொண்டது. காப்மேன் அசஸ்மெண்ட் பேட்டரி ஃபார் சில்ட்ரன். விச் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் மோஸ்ட் ரெலவெண்ட் ஃபார் எ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா பி ஆப்ஷன், இன்டர்பர்சனல். ஓகே, ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஸோ இதுவும் பிறர் உணர்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே போல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.